Listen in to what Karunanidhi had to say earlier this morning. Of course, a much stronger statement than what we heard from the DMK just a little while ago. ஈழப்போரில் வாழ்ந்து படிந்த போராளிகளுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற சூழலில் அவரது காலடி மண்ணெடுத்து அதனை திலகமாக இட்டுக்கொண்டு அந்த திலகத்தின் சாட்சியாக தமிழீழத்தில் சிங்கள பேரினவாதிகளால் நடத்தப்பட்ட அதிலும் குறிப்பாக ராஜபக்ஷ அரசின் போர்க்குற்றங்கள் அறிந்த இருகரத்துக்கு இடமில்லாத வகையில் இனப்படுகொலை நடத்தப்பட்டு உலக அரங்கில் உள்ள நாடுகளின் வாதத்துக்கு உரையாகிவிட்ட இந்த சூழலில் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று மாதத்திக் கொள்ளும் இந்திய திருநாடு இந்த பிரச்சனையின் ஆழத்தை உணராமல் விளைவுகளை கருதாமல் ஒதுங்கி இருப்பதோ அல்லது எதிர்மறை கருத்துரைப்பதோ இந்தியாவில் காந்தியடிகளும் இலங்கையில் தந்தை செல்வநாயகமும் சுதந்திர போராட்டத்துக்கு தேர்ந்தெடுத்த நடத்திய அறவழிகளை அறவே மூடிடுவதற்கான ஜனநாயக விரோத செயல்களாகும். இவைகளையெல்லாம் ஐநா மன்றத்திலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலும் நீதிபதியோடு ஆய்ந்து பார்த்து அனைத்து நாட்டு மக்களின் இதயத்தையும் குடிய வைக்கும் முடிவுகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கு மாறாக இழப்பின் உச்சத்திற்கே தள்ளப்பட்ட இலங்கையும் அந்த இலங்கையின் தொப்புக்குடி உறவு கொண்ட தமிழகம் இடம்பெற்றுள்ள இந்தியாவில் இந்த ஜனநாயக தொடர்ச்சியாளருக்கு கருதவர்களை திறந்து விட்டிருப்பதை இன உணர்வுள்ள எந்த ஒரு தமிழகம் ஏற்றுக்கொள்ள இயலாது. எனவே குதிரை குப்புறத்தள்ளியது அல்லாமல் குழியும் பறித்த கதையாக அமெரிக்காவின் அறிவு தீர்மானத்தை பெருமளவுக்கு தீர்த்து போய்விட்டதோடு திராவிட முன்னேற்ற கழக முன்மொழிந்த திருத்தங்கள் இவற்றையும் இந்திய அரசு ஒரு சிறிதும் பரிசீலனை செய்யவில்லை. எனவே ஈழத் தமிழருக்கு எந்த வகையிலும் பயன்படாத சூழ்நிலைகளை உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு பிறகும் இந்திய மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் நீடிப்பது தமிழகத்திற்கே இழைக்கப்படும் பெரும் தீமை என்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் உடனடியாக விலகிக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது.